Hi everyone, welcome to Good Reviews channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆர்ஜே மடோனா என்கிற மலையாள மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோனி கிட்ட கதை சொல்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த கதையில ஹீரோனி ஆர்ஜேவா இருக்காங்க. அவங்களோட எக்ஸ் லவர் கூட கார்ல போயிட்டு இருக்காங்க. அவரு ஹீரோனிய அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஹீரோனிக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சு ஹஸ்பண்டும் இருக்காரு. இருந்தாலும் ஹீரோனி அவங்களோட ஹஸ்பண்டுக்கு தெரியாம எக்ஸ் லவர் கூட ஸ்டே பண்ண போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோனோட லவ்வர் ஹீரோனிக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லி ஹீரோனோட கண்ணை துணியால கட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் காணாமலே போயிருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனி கண்ணை திறந்து பாக்குறாங்க. அந்த வீட்டுல ஒரு சைக்கோ இருக்காரு. அவரு ஹீரோனிய கட்டி போட்டுருந்தாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோனிய கட்டி போட்ட நபர் யாரு, ஹீரோனிய அந்த வீட்டுக்கு கூட்டு வந்தவருக்கு என்ன ஆச்சு, கடைசியா இந்த நபர்கிட்ட இருந்து ஹீரோனி தப்பிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட மிகப்பெரிய பிளஸ் ஹீரோனியோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் அந்த வீட்டுல இவங்க மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ஹீரோனோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல உள்ள சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் ஓகேவா இருக்கு. அதுலயும் படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நாம ப்ரெடிக்டே பண்ணாத ட்விஸ்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபில அந்த வீடு இருக்கிற பகுதியை காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகா இருக்கு. பிஜிஎம் ஆவரேஜா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்துல உள்ள ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்தாலும் அதை பிரசன்ட் பண்ண விதம் அந்த அளவுக்கு சரியில்லை. படத்துல ஹீரோனி அந்த சைக்கோ கட்டிப்பட்டதுக்கு அப்புறம் ஹீரோனி கிட்ட மணிக்கணக்கா அந்த சைக்கோ பேசிட்டே இருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கு. படம் எந்த இடத்துலயுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. சொல்ல போனா சைக்கோ கிட்ட ஹீரோனி மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ஹீரோனி எப்படியாவது இந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரமா இருக்கு. இவங்க தப்பிச்சா என்ன, தப்பிக்கலனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் படத்துல நமக்கு தோணுச்சு. படத்துல உள்ள எந்த கேரக்டருமே ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல. சொல்ல போனா அந்த சைக்கோவோட கேரக்டர் ரைட்டிங்ல ரொம்ப டம்மியா தான் இருக்கு. இந்த படத்தை ஆனந்த கிருஷ்ணா டைரக்ட் பண்ணிருக்காரு. அமலேந்தராஜ், அனில் ஆண்டோ, செரிப், இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு பிலோ ஆவரேஜான த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.